இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கிளம்பி தேனி போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஒரு போர்டு பார்த்தேன், மஞ்சளார் டேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் ஆட்டோ ரிக்ஷா ட்ரிப் போகும்போது இதே மஞ்சளார் டேம் வந்திருந்தேன். பட் அப்போ வந்துட்டு உள்ளே வளர்கிறதுக்கு அளவு பல்ல. ஸோ கீழே அந்த பக்கம் போயிட்டு சும்மா ஒரு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் பேசி அண்ணங்கிட்ட பேசி இப்போ எங்கே இருக்கோன்றது பாருங்கள். வி ஆர் ஹியர் அட் மஞ்சளாறு டேம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி மலை, நடுவில் தண்ணி. பா எப்படி இருக்குது மஞ்சளாறு டேம்? லவ்லி. அவங்க ஸ்டில் என்ன சொல்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஸோ குஷி அழகாக இங்கே நின்றுட்டுருக்கு டேம் மேலே. சுற்றி பாருங்கள் டேம். ஸோ டேமுக்கு நடுவில் பாருங்கள். ட்ரோன் பறக்க விடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ ஐ டவுட் we can fly the drone here, but place is really beautiful. இதெல்லாம் வந்து ஒய்ஃபோட வேலை. ஃபுல்லாக கருத்து வந்திருந்ததுனால இந்த தடவை நீ இதை போட்டே ஆகுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் ஒய்ஃப் கிடச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். மஞ்சளாறு டேம் இஸ் டேம் பியூட்டிஃபுல். ஆக்சுவலி அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இதுலேருந்து யூஸ்வலாக ட்ரோன் பறக்க விட்டால் சூப்பர் ஷாட் கிடைக்கும். பட் தென் they don't have permission. டேமில் ட்ரோனை விட்டு என்னப்பா பண்ண போகிறோம், என்ன பார்த்து என்ன. சரி ஓகே, அவங்க ரூல்ஸே கொஞ்சம் மதிப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நின்று இந்த டேமோட அழகை பார்த்துட்டு அப்படியே கிளம்பும். என்ன வெயில் தான் சுட்டு எரிக்குது. மணி 4 ஆயிடுச்சு, ஆனாலும் வெயில் இப்படி இருக்குது. பட் திஸ் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஆனால் இந்த மாதிரி டேமில் உட்காந்து துணி தைக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அங்கே நிற்கிறாங்க அக்கா. அக்கா ட்ரிப் பண்ணுறீங்களே அக்கா. நம்மலாம் பாத்ரூமில் துவச்சிருக்கோம், வாஷிங் மிஷினில் துவச்சிருக்கோம், டேமில் துணி துவச்சிருக்கீங்களா மக்களே? ஒரு வழியாக தேனியிலேருந்து கிளம்பி நாங்கள்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். ஃபுல்லாக இந்த கர்வ்ஸில் அப்படியே ஜாலியாக ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டோ ஏறாதுன்னாங்க. ஸோ நம்ம குஷியோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் ட்ரைங் டு கிளைம் த கொடைக்கானல் மவுண்டன்ஸ். இன்னும் 42 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. பாருங்கள் மலையில் ஏற ஆரம்பிச்சு. நேற்று ஃபுல்லாக தேனியில் நிறைய பிஸ்னஸ்மேன், ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், டிஎன்ஏ மெம்பர்ஸ்லாம் பார்த்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாம் போயிட்டுருக்கிறது கொடைக்கானல். சுற்றி குரங்கா இருக்குது. நோ ஃபீடிங், நோ பெட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ வாழைப்பழம் இருந்தாலும் நம்ம தம்பிங்களுக்கு கொடுக்காம. ஸோ நம்ம நேற்று ஒரு மஞ்சளாறு டேம்னு ஒரு டேம் பார்த்தோம்ல தேனி போகிற வழியில். நம்ம ஆக்சுவலி கீழேருந்து டேமில் வீடியோ எடுத்திருந்தோம். இப்போ மேலேருந்து அந்த டேம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அதுதான் அந்த டேம். அந்த ரோட்டில் தான் நாங்கள் கரெக்டாக நேற்று ஆட்டோவில் நம்ம சூப்பர் ஆட்டோவில் சூப்பராக வந்தோம். குஷியில் பாருங்கள் தெரியுதா? அதே தான். இப்போ நம்ம மலை மேலே இருந்தது பார்த்துட்ருக்கோம். எப்படிம்மா பெண்டு கழுகுதா? ஜாலியாக இருக்குதா? எப்படி போயிட்டு இருக்குது? ஜாலியாக இருக்குது. அது நம்ம ஆட்டோவில் போகிறதுங்கிறது ஒரு ரொம்ப 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 புதுமையான அனுபவமாக இருக்குது. ஜாலியாக சாப்பிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு நிறைய பேரை பார்த்து பேசிட்டு போவோம். பெண்டு கழுகுது கொஞ்சம் லைட்டாக வளைச்சி ஓட்டுறதுனால. பட் ரிஸ்ட் பெயினும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. பட் இட்ஸ் ஓகே. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், பார்க்குற எல்லாருக்குமே ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நிறையா நல்லா சுற்றி பாருங்கள், டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போங்க. பட் இந்த மாதிரி குப்பையை மட்டும் போடாதீங்க. குப்பையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சேர்த்து கொண்டு போய் வேறு எங்கேயாவது போடுங்க, இங்கே போடாதீங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மலைகளில். ஸோ மலைகளில் குப்பையை சேர்க்காம வாட் எவர் ட்ராஷ் வி டேக் வித் அஸ், ப்ளீஸ் டேக் இட் பேக். இப்போ தான் மிகவும் சுவாரஸ்யமான கட்டம். போன தடவை ட்ரிப்பு பண்ணும்போது எப்பயுமே இருக்கிற பெரிய சேலஞ்சு தான் என்னடான்னா, யூஸ்வலாக நார்மல் ரோட்டில் ஓட்டும்போது ஒரு ஃபுல் சார்ஜில் 160 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்கும். பட் மலைகளில் ஏற ஆரம்பித்தோன்னா ரேஞ்ச் அப்படியே சர்னு கீழே போகும். பழைய ஆட்டோலேயே அது ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்ச் கொடுக்கும். 130 போட்டிருப்பாங்க. பட் மலை ஏறும்போது அது 160 to 70 தான் போகும். இங்கே நாங்கள் ஏற ஆரம்பிக்கும் போதே ஆல்மோஸ்ட் ஒரு 100 எவ்வளோ தான் இருந்துச்சு. நானும் சரி ஏறிடுமோன்ற ஒரு நப்பாசையிலையும் தைரியத்துலேயும் ஆரம்பித்தேன். இப்போ என்னடான்னா ஜஸ்ட் ஸ்மால் கேல்குலேஷன் சொல்கிறேன். 36 கிலோமீட்டர் கொடைக்கானல் இருக்குன்றப்போ என்னோடய ரேஞ்ச் 91ன்னு காட்டுச்சு. அதுவே இப்போ 30 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பாருங்கள், 74. ஸோ 5 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் ரேஞ்ச் கம்மியாக இருக்குது. 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அங்கே எலிவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது.
ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா மணி 4 இப்போ நான் சார்ஜ் போட்டு திரும்ப நைட்டு ஏற்ற முடியாது. இந்த ரேஞ்சை வச்சு நம்ம ஏறிடுவோமான்றது தான் பெரிய சேலஞ்ச். இப்போது 74 kilometers ரேஞ்ச் காட்டுது. ஐ ஸ்டில் ஹாவ் டு கோ 29 kilometers. என்ன நினைக்கிறேன்? போயிடுவோமா? போயிடுவோம். கடவுள் புண்ணியத்தில் போயிடுவோம். கடவுள் புண்ணியத்தில் போக முடியாது, கரண்ட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். பார்ப்போம், போய்கொண்டே இருக்கிறோம். பட் இந்த வளைவுகளில் ஜாலியாக போகிறது ஒரு அழகாக இருக்குது. வெரி நைஸ். பலாச்சலை டேஸ்ட் பண்ணுவோமா? பலாப்பழம் உங்களுக்கு வேணுமா? அது வந்து டொமேட்டோ. கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. பழம் வேற பழம் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா யூ கேன் see there it's a wild அணில். தெரியுதான்னு தெரில. ஸோ ஒரு வழியாக கொடைக்கானல் மேலே ஏறி பல பேர் சொன்னாங்க ஆட்டோ ஏறுமா ஏறாதான்னு. கஷ்டப்பட்டு ஆட்டோவை ஏற்றியாச்சு. ஸோ குஷி இப்போது கொடைக்கானலில் ஏறியாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் போகணும். எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். எஸ், நம்ம மேலே இருக்க ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம ஃபால்ஸை பார்த்தாச்சோம். 500 மீட்டர்ஸ்லாம் 3 அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு. பட் இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஹோப்ஃபுல்லி கொடைக்கானல் ரீச் ஆகிடலாம். அங்கே ரீச் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். பட் ஹியர் பாருங்கள், ஒரு வழியாக கொடைக்கானல் மேலே ஏற்றியாச்சு. ஏறி இங்கே நேராக ஹோம் ஸ்டேக்கும் வந்தாச்சு. ஹோம் ஸ்டே வந்துடுவோமான்னு எல்லாம் டென்ஷனாக இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் இருக்குது. பட் ஒரு வழியாக ஏற்றியாச்சு. ப்ரோ தான் வந்துட்டு ஏறுமான்னு கேட்டாங்க. என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு சிஎன்ஜி காரில் ஏற்றும் போதே ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். பட் 11% சார்ஜ்லேயே அவ்வளோ தூரம். 11% இல்லை, 11 தான் கிலோமீட்டர் இருக்குது. 11 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே ஃபைன். அது 5% இருக்குது இப்போ மீறி. பட் அது நல்ல ஸ்லோவாக ஏறினாலும் ஏறிடுச்சு, கடைசி வரைக்கும் ஏறிடுச்சு. ட்ரிப்பு மிஸ் ஆகுது, அதனால இவங்களும் பின்னாடி காரில் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. நிற்கியும் முட்டு கொடுத்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ், ஸோ ஹீ இஸ் ஆர் ஷரண்ராஜ். அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இங்கே ட்ரீம் ஹேவன்ஸில். போத் ஆர் பார்ட்னர்ஸ் அண்ட் போத் ஆர் BNI மெம்பர்ஸ். ஸோ BNI சப்போர்ட்டோட வி ஆர் ஸ்டேயிங் ஹியர் இன் கொடைக்கானல். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதுக்காகவே அவங்களும் திண்டுக்கல்லேருந்து கிளம்பி கொடைக்கானல் வந்து இங்கே நிறைய ஃபன் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ரோட்டரி மூலமாக ஒரு CMSன்னு ஒரு ஹோம் போக போகிறோம். இங்கே பார், அதை பார். எப்படி இருக்கு பார்த்தியா வியூ? Oh my god. பான்ஃபயர்லாம் செட்டப் வச்சுருக்கீங்க. ஒரு வழியாக ஃபைனலாக பெங்களூரில் லாஸ்ட்டாக கோட்டு போட்டது, தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கும் வெயில் அப்படின்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொடைக்கானல் வந்து கோட்டு போட்டாச்சு, ஏன்னா குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கொடைக்கானல் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீம் ஹேவன்ஸ் போயிருந்தோம். அங்கே போயிட்டு இன்னும் ரோட்டரி மெம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இங்கே ஒரு CMS சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்குன்னு. ஸோ அங்கே வந்து எங்கள் கிட்ஸ்க்கெலாம் ஏதாவது செஷன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்திருக்கிறது CMS வந்திருக்கோம். CMS சில்ட்ரன்ஸ் ஹோம் கொடைக்கானல். ஸோ இப்போ இந்த கிட்ஸ் கூட நம்ம ஃபன் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஹாப்பி செஷன் பண்ண போகிறோம். லைட் இருக்கிறதுனால இப்போயே எடுத்துடலாம். ஆல்ரெடி சாயங்காலம் ஆயிடுச்சு, 6 o'clock மேலே இருட்டிடும். அதுக்கு முன்னாடி இந்த பியூட்டிஃபுல் பிளேஸை காட்டலாம் தான் இப்போயே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எஸ், வெரி குட். தெம்பா இருக்கீங்க இல்லையா? இப்போ எல்லாரும் உட்காந்து அழ போறோம். ஆமா, இப்போ அழுகிற செஷன் தான் நடக்க போகுது. அழுலாமா? அழுகலாமா சிரிக்கலாமா? ஜோதி விக்னேஷ்ன்றவர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அதில் எலக்ட்ரிக் ஆட்டோலேயே போய் நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காரு. பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம்ல, நல்லா சாப்பிட்றோம், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், தூங்குறோம்ல, அது மாதிரி நம்ம மைண்டையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்ல. சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து தேங்க்ஸ் பண்ணி ஒரு கிளாப் பண்ணிடலாமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நிஜமா? நல்லா ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும். நான் இங்க வந்துட்டு ஆட்டோல வந்திருக்கேன். கோபம், டென்ஷன்னா கோபம். உனக்கு டென்ஷன்னா என்னப்பா? சரி, மன அழுத்தம்னா என்ன சொல்லு? இப்ப மாட்டியா? டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்குமா? எனக்கும் அதே மாதிரி ஜாலியா இருந்துச்சு. காலேஜ் ஸ்கூல்ஸ்ல டான்ஸ் சொல்லி கொடுத்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்.
ஸோ அப்படி நான் ஒவ்வொரு ஊரா போய் கத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். சரி கதை எங்க விட்டோம்? கல்ச்சரல் நாட்டுப்புற கலைகள் பத்தி பார்த்தோமா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா போய் நிறைய வீடியோஸ் எடுத்து ஸ்கூல்ஸுக்குலாம் வீடியோஸ் போட்டு குழந்தைகள் காட்டுவேன். சும்மா சொல்லுவாங்க. ஆனா ஜோதி ஒரு படி முன்னேறி ஒரு OMG வழியை கண்டுபிடிச்சு தன்னோட ஜேர்னியை இந்தியா ஆன் சரி என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுங்க. பக்கத்துல மூஞ்சில அடிக்காதீங்க. அப்படியே மேல கொண்டு வாங்க மேல கொண்டு வந்துட்டு அப்படியே ஒரு சிங்கிள் ஃபிங்கர் அப்படியே கீழே கொண்டு வாங்க. நேர்ல காட்டுவீங்களா? நான் ஏறதுக்குள்ளே சார்ஜ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால அண்ணனோட வீட்டுக்கு கூட்டு போய் சார்ஜ் போட்டு அங்க வச்சிருக்கேன். நாளைக்கு வேணா ட்ரை பண்றேன். We are happy souls. Go. We are happy souls. Come on. Be happy. Yes. Good. Hey, everybody. எல்லாரும் வாங்க.